நாமம் மையப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த செய்தி இந்த சமாதான மலரில் இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி எடுத்து சென்று அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் முந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் என்ன செய்வேன்? சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று வாசித்து பார்க்கிறோம். இந்த முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம். முந்தின ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயத்தை கிறிஸ்துவுக்கு முன்பதாக 586ஆம் வருஷத்தில் நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட அந்த ராஜா அதை இடித்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அப்புறமாக அதுக்கு மேதிய பேசிய சாம்ராஜ்யங்கள் வந்த பொழுது தரியு ராஜா, ஹோரேஸ், தரியு ராஜா போன்றவர்கள் வந்த சமயத்தில் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பதற்கு அரசு ஆணை கிடைத்தது, அங்கீகாரம் கிடைத்தது. மீண்டும் இடிந்து போன ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு வழிகளை திறந்தார். அப்படி திறந்த பொழுது அங்கே ஆகாய், சகரியா, தீர்க்கதரிசி போன்றவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து வந்து அவர்கள் விழுந்து போன ஆலயத்தை திரும்ப மீண்டும் எடுப்பித்து கட்ட ஆண்டவர் சித்தம் கொண்டார். அப்படிப்பட்ட நாட்களில் இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது என்ன மாதமா? 7ஆம் மாதம். நம்ம கணக்குப்படி பார்த்தா 7ஆம் மாதம் ஜூலை மாதம். 7ஆம் மாதம் எத்தனாம் தேதி? ஆகாயனும் தீர்க்கதரிசிக்கு என்ன வந்தது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு தேவன். அவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேதத்தில் அவர் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் நாம் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசிக்கும் போது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய விசுவாசம் வளர்கிறது, பெறுகிறது, அவர் மேல் நம்பிக்கை பெறுகிறது. அந்த நம்பிக்கையினாலே அவரை கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படினாலே ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் அன்றைக்கு ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக அந்த 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன சொன்னார் என்றால், 2ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது, நீ செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியோடும் ஜனத்தின் மீதியானோடும் சொல்ல வேண்டியது. 3 விதமான வகுப்பினர் இங்கே இருக்கிறாங்க. தலைவர் இருக்கிறார், கவர்னர், ஆசாரியன் இருக்கிறார், ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், மீண்டும் அந்த ஆலயத்தை எடுப்பித்து கட்ட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இடிந்து போன ஆலயத்தை கட்டுவது வேதம் சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே விழுந்து போன தாவீதின் கூடாரம், அது எதற்கு அடையாளம்? விழுந்து போன நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, விழுந்து போன நம்முடைய குடும்பங்கள், விழுந்து போன ஊழியங்கள், விழுந்து போன ஆலயங்கள், விழுந்து போன தேசம், இவைகளை கட்டி எழுப்புவதில் தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இதோடு இந்த காலவில் நீங்கள் சொல்லலாம், ஐயா என் வாழ்க்கை விழுந்து போயிருக்குது, என் குடும்பம் விழுந்து போயிருக்குது, என் தொழில் விழுந்து போய் கிடக்குது, என் ஊழியம் விழுந்து போய் கிடக்குது, என் ஆராதனை விழுந்து போய் கிடக்குது, எங்களுடைய ஆலயம் இடிந்து போய் கொடுக்கு, எங்கள் தேசமே இடிபட்டு கிடக்கிறது. இந்த சூழ்நிலை யார் எங்களுக்கு கை கொடுப்பார் என்று சொல்லி ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் எழுந்திருந்தால், ஆனால் அதற்கு ஒரு பதில் கர்த்தருடைய வார்த்தை. ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக அன்று சொல்லப்பட்ட வார்த்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். மீண்டும் திரும்ப கர்த்தர் எடுப்பித்து காட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. 147ஆம் சங்கீதம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அழகான தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லப்படுவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் 147ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், அங்கு வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது, துதித்தலே இன்பமும் அது ஏற்றதுமா இருக்கிறது. எதற்காக? 2ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர்
எருசலேமை கட்டுகிறார். விழுந்து போன கிராமங்கள், விழுந்து போன பட்டணங்கள், விழுந்து போன ஊழியங்கள், விழுந்து போன தொழில், விழுந்து போன வாழ்க்கை, இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர், ஆமேன் சொல்லுங்க எல்லாம் ஹல்லேலூயா, என் தேவன் என்னை கட்டுகிறார். ஆமேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் இந்த கட்டுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழுத்துக்கிற விருதா. ஆகவே அவர் கட்டுகிறார், அவர் கூட்டி சேர்க்கிறார். ஆமேன் சொல்லும் ஹல்லேலூயா. ஒரு நாளிலே அந்த ஆலயம், அந்த பட்டணம் எருசலேம், அது மகாராஜாவின் நகரம். மகாராஜாவின் நகரமே அது இடிக்கப்பட்டு போய்விட்டது. எருசலேம் என்ற ஆலயம் இடிப்பட்டது. எருசலேமில் இருந்த எல்லா விதமான சிங்காசனங்கள் எல்லாம் கீழே விழுந்தது. அரண்மனை விழுந்தது, ஆலயம் விழுந்தது, தாவீதின் கூடாரமே விழுந்தது. ஆனாலும் தேவன் இரக்கம் கொண்டு மறுபடியும் அவர்களை எருசலேமை கூட்டி சேர்த்து ஆகவே அவர்களை கட்ட ஆரம்பித்தார். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆகவே தேவனுடைய பண்புகளை என்று சொல்லி நீங்கள் பார்த்தால் அந்த 147ஆம் சங்கீதத்தை நீங்கள் நேரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய தெய்வீக பண்பு எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவர் கட்டுகிறவர், கூட்டுகிறவர், அப்புறம் குணமாக்குகிறவர், காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பனை போல, தாயை போல, ஒரு வைத்தியரை போல அவர் நம்மை தூக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அவர் நட்சத்திரங்கள் இலக்கத்தை எல்லாம் எண்ணி அவர் என்ன செய்தால் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். அவர் பெரியவர், மகா பலமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி சொன்ன, யாரை உயர்த்துறாரா? ஆமேன்னு சொல்லுமா. பொறுமையோடு நிதானமா, சாந்தமா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு போகாம பொறுமையோடு நிதானமாக சாந்தமாக இருக்கிற ஆளுகளை உயர்த்தி துன்மார்க்கர் என்ன செய்ய உயர்ந்த, அதாவது தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? யார் ஆண்டவருக்கு யாருக்கு பிடியாது? ஆண்டவருக்கு யாரு பிடியாது? பெருமை உள்ளவங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுமா. பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறாரு? தாழ்மை உள்ளவர். இங்கே சாந்த குணம் உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார். 7ஆம் வசனம், கர்த்தரை பாடுங்கள், கொண்டாடுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளை புல்லை முளைப்பிக்கிறார். மனிதனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார். மிருக ஜீவன்களுக்கு, கூப்பிடுற காக்க குஞ்சுகளுக்கு ஆகாரம். இந்த காலவேளையும் கூட நமக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குற ஆண்டவருக்கு 6 மாதம் நடத்தினாரே, 6 மாதம் உடுத்தினாரே, 6 மாதம் சாப்பாடு கொடுத்தாரே, 7ஆவது மாதத்துலையும் நமக்கு தாங்குகிறேன், நம்மை காப்பாற்றுகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்க கத்த எப்படி இருக்கிறாராம்? யார் மேலாம் பிரியமா இருக்கிறாரு? தாழ்மையுள்ள மேல பிரியமா இருக்கிறாரு, சாந்த குணமுள்ள பிரியமா இருக்கிறாரு. ஆகவே எருசலேமே, கர்த்தர் உன்னை கட்டுறதுனால, கூட்டுறதுனால, குணமாக்குறதுனால, உன்னை உடுத்துறதுனால, போஷிக்கிறதுனால எருசலேமே கர்த்தரை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஏற்கனவே குளிர் ஏசி வேற போட்டு வச்சிருக்காங்க, நான் கூல் ஆக்கிட்டதுனால கொஞ்சம் சூடாக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுமா. நல்லா கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமே நீ கர்த்தரை துதி. அதுக்குன்னு ஒரு சங்கீதம் எழுதிக்கிறார். 122ஆம் சங்கீதம் எருசலேமுக்குன்னு என்ன சொல்லியிருக்கிறது? 122ஆம் சங்கீதம் வாசிங்க பாருங்க. 122ஆம் சங்கீதத்தில் எருசலேமுக்குன்னு ஒரு சங்கீதத்தை எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்லிருக்கிறாரு? 122, எருசலேமே உன் வாசல் என்ன செய்துட்டு என் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் என்றால் தேவனுடைய பிரசன்னம், தேவன் தங்கும் இடம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த முக்கியமான பகுதி. எருசலேம் இசைவிணைப்பான நகரமா, யூனிட்டி, ஐக்கியத்தில், அன்பில் ஐக்கியத்தில் கட்டப்பட்டுக்குது. அல்லேலூயா சொல்லுமா. அந்த நகரம் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது அந்த ஒரு 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 இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இசைவு எப்படி இசையணும், அதுக்கு அந்த சித்தி மரத்தினால பலைகளை செய்து அதெல்லாம் இசைவாக இணைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்னார். இது மாதிரி யூனிட்டி. எருசலேம் இருக்கிற மக்களுக்கு ஒரு யூனிட்டி. அது மகாராஜாவின் நகரம், அது மலைகள் சூழ்ந்த ஒரு பட்டணம், அது பாதுகாப்பான இடம். ஆகவே அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அது எதுக்கு போகிறாங்க? எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? ஆண்டவர் துதிப்பதற்கு. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு, ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண போவாங்க. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனம், அங்கே சிங்காசனம் வைக்கப்பட்டு ஆட்சி, ஆளுகை, அதிகாரம், ஆசீர்வாதம். ஆகவே இதெல்லாம் அங்கே இருக்கிறதுனால அந்த ஆண்டவர் சொன்னார் 122:6 என்ன சொல்லுங்க? எருசலேமே சமாதானத்துக்காக. ஆமென். எருசலேம் என்றாலே த பிளேஸ் ஆஃப் பீஸ், சமாதானபுரம். அல்லேலூயா.
சமாதான பட்டணம், சமாதான நகரம். அந்த சமாதானத்துக்காக பாருங்க, உலகத்தில் அந்த எருசலேமில் மாதிரி சண்டை நடந்தது எங்கேயுமே கிடையாது. அது ஒரு சமாதான பட்டணம் தான். அந்த ஊரில் ஏற்பட்ட சண்டை மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே சண்டை வரல. அந்த ஊரில் ரத்தம் சிந்துற மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் ரத்தமும் சிந்தப்படலை. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் இருக்கிற இடத்துல அதுக்கு எதிராக மாறா சத்துரு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் சேர்ந்து பார்க்குறோம். உலக வரலாற்றில் அந்த நகர மாதிரி வேதனையும் துக்கத்தையும் சகிச்ச பகுதி கிடையாது. ஆனாலும் அதே மாதிரி சந்தோஷமான காரியமாக அது அங்கே இருக்கிற மாதிரி வேற எங்கேயும் இல்லை. ஆகவே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளும். ஒரு அலங்கத்திற்குள்ளே என்ன இருக்குமா? சமாதானம். அரண்மனைகளுக்குள்ள. ஆமென். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம சொல்லுவோம். ஆகவே அந்த எருசலேம் நகரத்தை உன் அலங்கத்திற்குள்ள சமாதான அரண்மனைகளில் சுகம் இருக்கேன். என் சகோதர நிமித்தம், என் சிநேகித நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த எருசலேம் பட்டணத்திற்காக, இடிந்து போன பட்டணத்தை மறுபடியும் திரும்ப கட்ட வேண்டும் என்ற கர்த்தருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். ஆகவே தான் இந்த மாதத்தில் உன் தரிசனத்தை எழுதி வை, அதுக்காக காத்திரு. அது நிச்சயமாகவே பொய் சொல்லாது. அதை தாமதித்தாலும் அது நிச்சயமாக வந்து சேரும். இந்த இந்த எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் அது கட்டப்பட்டுன்னு சொல்லிட்டு அநேக பரிசுத்தவான்கள், குறிப்பாக தானியேல் போன்றவர்கள் புத்தகத்தில் வாசித்து அதுக்காக உபவாசம் இருந்து இந்த பட்டணம் மறுபடியும் கட்டப்படணும்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண போது நெகேமியா போன்றவர்கள் ஜெபம் பண்ணாங்க, தானியேல் போன்றவர்கள் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. அப்படி கட்டப்படுற சமயத்தில் ஆரம்பத்தில் போய் நல்ல சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாங்க. முதல்ல ஆரம்பத்தில் வேலை நல்லா தான் நடக்கும். ஆகாய், சகரியா, மல்கியா போனாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போனோடனே வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அரண்மனை ராஜா அதிகாரம் கிடைச்சது, அங்கீகாரம் கிடைச்சது, பொருளாதாரம் கிடைச்சது. ஆனால் எதிர்ப்பு வந்துச்சு. ஆண்டோட வேலை செய்ய தடை செய்தார். சில நாட்கள் தடைப்பட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு வந்துச்சு. எல்லாருக்கும் மனுஷன் தானே, நம்ம நல்ல உற்சாகமாக நம்ம நினச்சதெல்லாம் நடந்ததுன்னா நமக்கு உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நாம் எதிர்பாராத சில சம்பவங்கள், எதிர்ப்புகள், சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், நஷ்டங்கள் வரும்போது நமக்கு மனுஷீகத்தில் சோர்வு ஏற்படும். ஆண்டவரே, ஏன் இந்த காரியம் சரியாக ஆகலை, ஏன் இந்த காரியம், என் காரியம், குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியம், வேலை காரியம், ஊழிய காரியங்கள் நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷீகத்தில் சோர்வு ஏற்படும். அதே மாதிரி சோர்வு ஏற்பட்டது. அதனால் அவங்க என்ன செய்தாங்க, ஆலயத்தை கட்டுற வேலையை நிப்பாட்டின சமயத்தில் கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, முதலாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசிக்கு வந்தபோது அங்கே பார்க்குறோம். முதலாம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், ராஜாவாகிய தரிய அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக செயல்தியலின் குமாரனாய் செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாய் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் என்ன செய்யலாம், மச்சுப்பாப்பட்ட வீடுகளை கூடியிருக்கும்படி இதாக காலமா. இந்த ஆலயம் இடிபட்டு கிடக்கு, நீங்கள் நல்ல இடத்துல உட்காந்துட்ருக்கீங்களே, நல்லது சரிதானா, நீங்கள் செய்கிறது சரிதானா? ஆகவே இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வழிகளை எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டம், பல நஷ்டம், பல பின்மாற்றம், பல சோர்வு, நீங்கள் நினச்ச மாதிரி காரியம் நடக்கலையே? கொஞ்சம் தராசில் வச்சு பாருங்கள். அன்றைக்கு பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சாருக்கு பெல்சாத்சார் ராஜாவை ஆண்டவர் நிறுத்து பார்க்கும்படி சொன்னார். தராசில் வச்சு நிறுத்து பார்த்தார். இன்னைக்கு நம்மையும் வச்சு நிறுத்து பார்க்க, உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 6 மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதம் வந்திருக்கீங்களே, வருஷத்தில் பாதி போயிடுச்சு, அடுத்த பாதியில் நிற்கிறோம். கொஞ்சம் ரோஸ் தூக்கி பாருங்கள், தூக்கு நூலில் வச்சு பாருங்கள், அது தராசில் வச்சு பாருங்கள். 6 மாதம் நான் கர்த்தருக்காக என்ன செஞ்சேன், இன்னும் அடுத்த 6 மாதத்தையும் கர்த்தர் எனக்கு தரப்போகிறாரு. கொஞ்சம் வழிகளை சிந்திச்சு பாருங்கள். 6 மாத காலத்தை எப்படி நான் செலவு செய்தேன், எனக்கு வந்த வருமானம், எனக்கு வந்த பணம், எனக்கு வந்த நேரம், எனக்கு வந்த தாளந்து, எனக்கு இருந்த எல்லாம் நான் எப்படி, ஹவ் டு யூஸ் மை டைம்
டேலண்ட், எனர்ஜி. உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற காரியத்தை பாருங்கள். 6ஆம் வசனத்தில் 1:6 திரளாய் விதைக்கிறீங்க, என்ன செய்யுங்க? ரொம்ப விதைக்கிறீங்க, மூடக்கணக்காக கொண்டு போடுறீங்க, ஆனால் கூட கணக்காக அழுட்டு வாருங்க. பொதுவாக கூட கணக்காக விதைப்பாங்க, மூட கணக்காக அறுப்பாங்க. நீ மூட கணக்காக போட்டு கூட கணக்காக வந்துட்டு வரையப்ப என்னப்பா சரி? நீ நிறைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டியவன், நீ கொஞ்சமான காரியத்தை அனுபவிக்க. திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமாக அறுத்துட்டு வரீங்க. நீங்கள் சாப்பிட்டோம் திருப்தியால், குடிச்சும் பூர்ணம் அடையலை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிற எங்கே போடுறீங்க? சம்பாத்தியம் பூரா கடனுக்கு போத, சம்பாத்தியம் பூரா தேவையில்லாமல் போயிட்டுருக்க, வீணான காரியத்துக்கு போயிட்டுருக்கு. நிலைக்க மாட்டேங்க, ஒன்றும் நிற்க மாட்டேங்குத. சில சமையல் என்ன தான் சாப்பிட்டாலும் சிலருக்கு பிடிக்காது, மேலே போட்டு அப்படி போயிடும். கேட்பாங்க என்ன தான் செய்யுது. அப்புறம் அந்த ஆண்டவரே சொல்கிறாரு, உங்கள் வழிகளை மறுபடியும் சிந்திச்சு. 2 முறை சொல்கிறாரு. 5ஆம் வசனம் சொல்கிறாரு, 7ஆம் வசனம் சொல்கிறார், உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் சொல்கிறது? யார் சொல்கிறாருங்க? சேனைகளின் கேட்ட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், கொஞ்சம் தூக்கி பாருங்களேன், கொஞ்சம் அமர்ந்தது பாருங்களேன். ஏன் என் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் நஷ்டம்? நான் திரளாய் விதைச்சி கொஞ்சமாக அறுத்து வர்றேன்னு. எல்லாரும் கொஞ்சமாக போட்டு நிறைய அறுத்துட்டு வர்றாங்க, நான் நிறைய போட்டுட்டு கொஞ்சமாக அறுத்து. என்ன எல்லாம் ஏற்கு மாறாக நடக்குது. வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? ஆகவே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டு ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் மலையில் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வாங்க, ஆலயத்தை கட்டுங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மேலே உங்களுக்கு பிரியமாக இருப்பார். அங்கே உங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறும். ஆமென். நம்மளை ஆராய்ச்சி செய்ய சொல்கிறாரு. கொஞ்சம் சர்ச் பண்ணுங்களேன். ஒரு ப்ராஜெக்ட்னு செஞ்சாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடித்த உடனே எவாலுவேட் பண்ணுவாங்க, மதிப்பீடு செய்வாங்க. என்னென்ன தப்பு நடந்தது, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எதில் தப்பு செஞ்சோம், எதில் நல்லா செஞ்சோம், எதில் குறை இருக்குது, அதை எப்படி சரி செய்தது. ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு திட்டங்கள் என்ன செஞ்சாலும் அதை கொஞ்சம் என்ன செய்வாங்கன்னா நல்ல காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சது நல்லா இருக்குமே. ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் கூட்டம் முடிஞ்ச உடனே எதில் நல்லா போச்சுதா, எதில் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாணத்தில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட், என்னென்ன மைனஸ் பாயிண்ட்டு, பிள்ளை கல்யாணம் நடத்துல எல்லாம் குறை என்ன நிறைய என்ன, அடுத்த பிள்ளை கல்யாணம் வரும்போது அந்த குறையை நிறைய செய்யணும். அல்லது போன மாதம் ஏற்பட்ட காரியங்களில் போன மாதம் ஏற்பட்ட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதை எதை சரி செய்யணும், எதை குறைய சரி செய்யணும், எதில் நம்ம கவனம் செலுத்தணும், இதெல்லாம் நம்ம பொதுவாக எவாலுவேட் பண்ணுவோம், மதிப்பீடு செய்வோம். இதே மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் திரளாய் விதைச்சிட்டு கொஞ்சமாக அறுத்துட்டு வரீங்களே, என்ன காரணம்? நீ நல்லா இருக்கான்னு தானே நான் விரும்புகிறேன், ஏன் நீ இப்படி செஞ்சிட்ருக்கீங்க, ஏன் உங்கள் வாழ்க்கையில் வரணும்? ஆகவே கொஞ்சம் சர்ச் பண்ணுங்களேன். 2 times 5லையும் சொல்கிறாரு, 7லையும் சொல்கிறாரு. அதனால் உங்கள் வழிகளெல்லாம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மலையில் போய் ஏறி நீங்கள் மரத்தை வெட்டி கொண்டு வந்து இந்த ஆலயத்தை கட்டுங்க, அதன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் என் மகிமை உன் வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நான் ஏன் எதை செய்யலை, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நான் எதை செய்யாமல் விட்டேன், எதை செய்யணும், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சர்ச். தன் பிழைகளை உணர்கிறவன் மறைவான குற்றங்களுக்கு என்னை விலகி பாருங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே கர்த்தாவை சொல்லும் அடியேன், நான் என் வழியை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்குவது, என் தராசில் என்னை வச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் உங்கள் வசனத்தையும் ஒரு பக்கம் என் வாழ்க்கையும் கொஞ்சம் நாங்கள் வைங்க, நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எங்களுக்கு சொல்லித்தாங்க, இதில் சரிபடணும். அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்தோம், கொஞ்சமாய் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அதை ஊதி போடுகிறேன். என் வீட்டு நிமித்தம் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீங்களே இது நிமித்தமாக என்று கர்த்தர் சொல்கிறார். எப்பா, என் வேலையில் பிரியமாக இருக்கப்பட்டீங்க, அவன் வீட்டில் கவனம் செலுத்து. என் வீடு பாழாய் கிடக்கும்போது உன் வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கப்பா, என்னப்பா அர்த்தம் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறேன். இதில் நான் பிரியமாக இருப்பேனா? ஆகவே இதன் விளைவாக என்ன நடக்குது? 10ஆம் வசனத்தில், உங்கள் மேல் இருக்கிற வானம் பனி பெய்யாமலும் பூமி பலனை கொடாமல் போயிற்று.
நான் நிலத்தின் மேலும் மலையின் மேலும் தானியத்தின் மேலும் பொது திராட்சத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் கைப்பாடு அனைத்து மேலும் என்ன செஞ்சேன்? வறட்சி, தேவை மிகுதி. ஏன்? தேவை தேவை தேவை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கடன் கடன் கடன், கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஏன்? நம்ம மேலே கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடனையும் வைக்க கத்த விரும்பலையே. உடஞ்சி போய் எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லைங்க, நல்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நல்ல கத்திரவான். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. உன் களஞ்சியம் நிரம்பும், பூர்ணமாக நிரம்பும். இதுதான் தேவனுடைய திட்ட சித்தம். என் பாத்திரம் நிரம்பணும், என் களஞ்சியம் நிரம்பணும், என் கூட நிரம்பணும், எல்லாம் என் வலையும் நிரம்பணும், என் படகு நிரம்பணும். ஆமேன். 6 மாசத்துல நிரம்பி இருக்கா, குறைஞ்சிருக்கா? ஏன் குறைஞ்சிருக்கு? கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கூடாதா? 7 மாசத்துல போகும்போது அதே குறைபாடு போகக்கூடாது. 7 மாசத்துக்கு போகும்போது அதே எம்டி நெட், எம்டி போட். நோ, ஆண்டவர் சொன்னாரு, உன் வலையை போடு வலது பக்கம், இல்லை ஆழத்தில் ஒன்று போடு. அவன் சொல்றான், பேதுரு, ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையின்படி நீங்க என்ன சொல்றீங்களோ போடுறான். ஆண்டவர் திரளான மீன்களை பிடிச்சான், அவன் மீடிச்சான், அவன் மற்ற படகையும் கூப்பிட்டான். அவனுக்கு நிறைவு, அவன் படகு நிறைவு, மற்றவங்களுக்கு நிறைவு, 7ஆம் மாசத்துல நிறைவு. 7 என்றாலே பெர்ஃபெக்ட். நல்ல கரங்களை தட்டி 7ஆம் மாசம் நிறைய போகுது. என் வலை நிரம்பும், என் படகு நிரம்பும், என் வாழ்க்கை நிரம்பும், என் குடும்ப நிரம்பும், என் சர்ச் நிரம்பும். ஆமேன் ஆமேன். நல்லா சொல்லுங்க, ஆமேன் ஆமேன். நல்ல கரணி எல்லாம் நிறைவாகும், என் குறைவெல்லாம் நிறைவாகும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவு செய்கிற தேவன். திரளாய் விதத்தை கொஞ்சமா அர்த்தம் வந்தீங்களே, வழியை சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, எதனால வந்து கேட்டு என் காரியத்தில் கவனம் செலுத்தினா நான் உங்கள் காரியத்திலையும் கவனம் செலுத்துன்னு சொன்னார். ஆகவே மறுபடியும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய நாமத்தில் 12வது சொல்ற முதல் 1 அதிகாரம் 12வது வாசித்து பார்க்கும்போது, சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கு குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தை மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அனுப்பின ஆகாய என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை என்ன கொடுத்தார்கள். கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனும் செய்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன். அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வார். கர்த்தருக்கும் அவருடைய ஊழியக்காரருக்கும் செவி கொடுத்தோம். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். அல்ல, நான் கர்த்தருக்கு தான் செவி கொடுப்பேன், ஊழியக்காரனுக்கு செவி கொடுக்கணும்னா யூ ஒன் கெட் இட். எல்லாம் அவர் ஒரு ஒழுங்குல வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? கொர்நேலியுவுக்கு நேர தரிசனம் பண்ணாரு. கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மம் கேட்கப்பட்டது. அப்படி நேரடியாக அவனுக்கு அப்பியர் ஆனாலும் தூதன் சொன்னாலும் அப்புறம் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே கேட்கணுன்னா நீ போ, பேதுரு என்னப்பட்ட என் ஊழியக்காரனை கூப்பிட்டு அவன் உனக்கு சொல்லுவான்ட்டான். ஏன் எல்லாமே சொல்லிருக்கலாமே. ஆண்டவர் நம்மளோட பேசுகிற தெய்வம், ஆனால் அதுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை வச்சுக்கிறார். நம்ம கூட பேசுவார், அதுக்குன்னு சில ஆள்கிட்ட வச்சுருக்கிறார். பவுலை சந்திச்சு, நீ ஏன்பா என்னை துன்பப்படுத்துகிற, நீர் யாருன்னு கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேனார். நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அங்கே போ, அனனியா இருக்கான், அவனுக்கு சொல்லுவான்ட்டு. அதுக்குன்னு ஆட்களை வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட் நம்ம இருக்கும்போது தான் நம்ம ஆசைப்பார். ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம் 12வது கர்த்தருடைய சத்தத்துக்கும் எங்கள் தேவனாய் கர்த்தர் அனுப்பின ஆகாய தீர்க்கதரிசி வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களாம்? பயந்து இருந்தாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் அவங்க சீர்தூக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களை சரி செய்த போது ஆண்டவருடைய நாமத்தில் இந்த 9ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட 2ஆம் அதிகாரம் 9ஆம் சொல்ல முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆகவே எல்லாம் சொல்லுங்க, முந்தின குணத்தை விட பிந்தின குணம் நல்ல குணமா இருந்துச்சு. யாருக்கு முந்தின குணத்தை விட பிந்தின நல்லா இருந்துச்சு? ரூத். எஸ்தருக்கும் முந்தின வாழ்க்கையோட பிந்தின வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரூத்தை பற்றி சொல்லும்போது அவருடைய முந்தின குணத்தை விட பிந்தின குணம் நல்லது. இயேசுநாதர் கல்யாண வீட்டுக்கு போனார், கானா வீட்டுக்கு. அங்கே போன முந்தின ரசத்தை பார்க்கலும் இந்த முந்தின 6 மாதத்தை விட பிந்தின 6 மாதம் ருசி உள்ளதாக இருக்கான். அல்லேலூயா.
ருசி உள்ளதா மாறன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூத்துக்கு சொன்னபடி அவளுடைய முந்தின குணத்தை விட பிந்தின குணம். கரெக்டாக பார்த்து சொல்ல எத்தனை வருஷம் ரூத்தின புஸ்தகத்தில் 3:10 சொல்லு. கொண்டசாலினா சரியே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. மற்றவங்க கூட போகாம ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்ததுனால முந்தின நல்ல குணத்தை பார்க்கலாம், பிந்தின நல்ல குணம் எப்படி இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் முந்தின புத்தியை விட பிந்தின புத்தி நல்லா இருக்கணும், அதை விட மோசமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். அவருடைய சுபாவத்தை பற்றி சொல்லும் போது முந்தின நல்ல குணம் ஏற்கனவே நல்ல குணம் இருக்குது, அந்த நல்ல விட இன்னும் கொஞ்சம் சூப்பரா நல்ல குணமா மாறிச்சான். அதை அப்ரிஷியேட் பண்றாரு அந்த போவாஸ். மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திருக்கும் அல்லது வாலிபருக்கு பின்னால போகாம நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு ஆராதிச்சு ஆண்டவர் சித்தனப்படி திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்து முந்தின நல்ல குணத்தை பார்க்கலாம். உன் பிந்தின நல்ல குணம் எப்படி இருக்குது? ஆமென். எத்தனை பேர் உத்தமமா இருக்க விரும்புறீங்க, உண்மையா இருக்க விரும்புறீங்க, குணசாலியா இருக்க விரும்புறீங்க? முந்தின 6 மாசத்தை விட பிந்தின 6 மாசத்துல இன்னும் கொஞ்சம் சூப்பரா போகணும், டீப்பரா போகணும். ஆமென், அல்லேலூயா. முந்தின ரசத்தை பாடுக்கும் பிந்தின ரசம் ஆண்டவருக்கு அப்படி இருந்தீங்கன்னா முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், அந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் 19 களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே, ஆனாலும் இன்று முதல். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இன்று முதல், எல்லாம் சொல்லுங்க, இன்று முதல். நல்ல சொல்லுங்க, இன்று முதல், இந்த ஜூலை முதல், இந்த ஜூலை இன்னைக்கு 6ஆம் தேதி முதல் என் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. பெரிதாயிருக்கும்படி என் குணத்தை மாத்துங்க, என் வாழ்க்கை மாறட்டும். உங்க வசனமாகிய தராசுல வச்சு பாருங்க, வழிகளை சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, கூடு நிறைய விதைச்சிட்டு நான் மூட நிறைய அறுக்கணும், மூட நிறைய விதைச்சிட்டு நான் கூடு நிறைய அறக்கூடாது. திரளாய் விதைத்தோம் கொஞ்சமா இருக்கிற அனுபவம் இல்லை. நான் புசித்து திருத்தடையணும், நான் பொத்தலான பையில போடுறாம இருக்கக்கூடாது. நான் நிலையான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இது அந்த எருசலேம் ஆலயத்தை மட்டும் குறிக்காமல் இது நீங்களே அந்த ஆலயம். ஆமென் சொல்லும், அல்லேலூயா. இது எருசலேமினுடைய கட்டடத்தை மட்டும் குறிக்காமல் நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயமாகிய இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரின் நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்கன்னு நம்ம சீதூக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆண்டவரே, ராஜாவே, எஜமானனே, எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க கிருபை தாரும். எங்கே குறைவு காணப்படுகிறதோ அதை சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, உங்க வசனத்துக்கு முன்னால என் வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி பார்க்கிறேன். அவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காருக்கும் பயந்திருந்தார்கள். உமக்கு பயப்படுற பயத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க எந்த விஷயத்துல நாங்க தவறி இருக்கோம், எதுல நாங்க விழுந்திருக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி கேட்டேன், ஏப்பா கோடாலி எங்கப்பா விழுந்துச்சு, அந்த இடத்த சொல்லு, நான் அதை சரி செஞ்சு தரேன். எங்க விழுந்துன்னு சொல்லு, அந்த இடத்த காட்டு, நான் அதை தூக்கி தர்றேன்னாரு. இன்னைக்கு விழுந்த இடம் எங்க, எந்த இடத்துல உனக்கு ஒரு அற்புதம் தேவை, அந்த இடத்துல எங்க தவறுங்கிறத சொல்லி ஆண்டோடு சமதி சொல்லி வரும்போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு இறக்கணும். தகப்பனே, இந்த கால வேளைங்கிற உங்க கரத்துல விழுறோம், அழுறோம், புலம்புறோம். சரி செய்யுங்க, எங்களை சீர் செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நான் பரிசுத்தரானபடி நீங்களும் பரிசுத்தமாக சொன்ன ஆண்டவரே, இந்த 7வது மாதம் பூரணமான நிறைவை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.